ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் பிரியாமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, அண்ணா வந்து ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனை வச்சு தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜிலேபி மீன் வந்து ஏரி மீனுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அவாய்ட் பண்ணாதீங்க. ஜிலேபி மீனில் 2 சைடில் தான் முள் இருக்கும், சென்டரில் அவ்வளோ முள் இருக்காது. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழகுங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அயன் சக்தி நிறையவே இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் தடவையோ அது வாங்கி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் ஜிலேபி மீன் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏரி மீன் அவாய்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த மீனாக இருந்தாலும் சாப்பிடுங்க. மோஸ்ட்லி முள் மீனுங்களை ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லதும், ஹெல்த்து. அதனால் முள் இல்லாத மீன்லாம் ஹெல்த் இல்லையான்னு நான் சொல்ல வரல, அதுவும் ஹெல்த்து தான். நீங்கள் இந்த மீனையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வாலெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். தலை ஒரு 6 தலை இருக்குது. இதை வச்சு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சிடலாம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 8 பல் பூண்டு நல்லா தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன். லைட்டாக கோல்டன் ஃப்ரை வரட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் ஃப்ரை வரையும் வதக்குங்க. மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா வந்து வெங்காயம் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆனால் தான் குழம்பு நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் முருகலாக. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இல்லை இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். நல்லா அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் புளி, 50 எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளின்னு கூட சொல்லலாம், அதை எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம அதை ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் மீன் குழம்பு. ஏன்னா ஜிலேபி தலை 6 தலை 7 தலை தான் இருக்குது. தலையை மட்டும் தான் போட போகிறேன். வால் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், கூட குறை. இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை தெரியும். உப்பு காரம் இது மாதிரி ஏதாவது ஒரு குறை தெரியும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். அது கொதி வந்த பிறகு நமக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். அதனால் எப்போவுமே குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதை மூடியை போட்டு வச்சுட்டு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அது பாருன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஜிலேபி தலையை போட்டுறலாம். ஜிலேபி தலை எப்போவுமே பெருசு பெருசாக தான் இருக்கும். ஊற ஊற குழம்பு சூப்பராக இருக்கணும்.
மீனை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க. மீன் ஊற ஊற குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், மீன் போட்டு ஒரு 2 செகண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லியை தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சும்மா சூடாக செம்மையாக இருக்கும். ஜிலேபி மீன் அவாய்ட் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.